உன் தாத்தா வந்திருக்காரா? தாத்தா என்ன பாக்குற பையல? வாடா எப்ப தாத்தா வந்தீங்க? இப்பதான் பையல வந்தேன். ஆமா ஏண்டா டேய், இங்க இருக்கிற இம்மாஞ்சலியும் நீதான் செஞ்சியா? இது என்னப்பா, நம்ம அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு சித்திர கூட வச்சிருக்கிறான். அங்கேயும் ஏராளமா இருக்குது. என்ன அழகு, என்ன அழகு, என்ன லட்சணம். டே பயலே, ஒன்னொன்னு பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா பயலே. தாத்தா, இந்த கலை நுணுக்கம் எல்லாம் 1000 கண்ணுடைய சமயவிரத்தம்மா எனக்கு போட்ட பிச்சை தாத்தா. ஆமாண்டாப்பா, ஆமா. ஏண்டாப்பா, இப்படி நல்ல நல்ல சிலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம மகாராஜா கிட்ட காட்டினா. தாத்தா, நம்ம மகாராஜா கலை உள்ளம் படைச்சவர் தான். கலைஞர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறவர் தான். ஆனா அவர் மனைவி விஷயத்துல அவர் நடந்துக்கிற முறை இருக்கு, அதை நினைச்சா என் மனசு கொஞ்சம் வேதனைப்படுது தாத்தா. என்ன அப்படி? தாத்தா, மகாராஜாவும் இளைஞர், மகாராணி இள வயசு பொண்ணு. அதோட இசை, நாட்டியம், நடனம் எல்லாத்துலயும் சரஸ்வதிக்கு சமானம்னு சொல்றாங்க. அவங்க மத்த எந்த ஆண்கள் கண்ணுலையும் பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ஆயுள் கைதி மாதிரி அரண்மனைக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காரு. இது நியாயமா தாத்தா? அடே அடே, அது ராசாவுட்டு சங்கதிடா. அட போ தாத்தா, மகாராணி நம்ம கோயிலுக்கு வந்தா மகாராணி கோயிலுக்கு வர சத்தம் கேக்குது. ஏன் வந்தா என்ன? சரி வாங்க. மூடட்டு பையன். ஏண்டா டேய், இப்ப நம்ம மகாராஜாவே இந்த கூப்பிட்டு அனுப்பிச்சா நீ போவியா மாட்டியா? அவரா கூப்பிடுவாரு? இல்ல, எங்க அம்மா சமயபுரத்தா நினைச்சா கூப்பிட வப்பா. அப்படியே கூப்பிட வச்சா நீ போவியா? போவே. மகாராஜா மகாராணியார் கோயிலுக்கு வர்றாங்க, சீக்கிரம் வெளியே போங்க. ஏய்யா, உமக்கு வேற தனியா சொல்லணுமா? புறப்படையா. மகாராணியாரே பூஜை பண்ணுவாங்களே, அதுக்கு வேண்டிய தெய்வங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வச்சிட்டு புறப்படையா. என்னையா செய்றீங்க? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. வரலாம். இப்படி ஒரு தெய்வீக கானத்தை இதற்கு முன்னால் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. இவ்வளவு குரல் இனிமை படைத்த பாடகர் நமது ஆஸ்தானத்தில் யாராவது இருக்கிறார்களா? ஒருவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவரையே நமது ஆஸ்தான தலைமை பாடகராக நியமித்து விடலாமே. இவன் யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? பதவிக்குரிய திறமை இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர ஊர் பேரையெல்லாம் விசாரிப்பது உறவினர்களுக்கு பதவியை ஒதுக்கி வைக்கும் உபயோகமற்றவர்கள் செய்யும் காரியம் அல்லவா? இது தங்களுக்கும் தேவையா? சரி, நீ ரசித்து விட்டாய். அமைச்சரிடம் சொல்லி ஆவணம் செய்கிறேன். மன்னா, தங்கள் மனம் கவர்ந்த பாடகனை பற்றி பூரணமாக விசாரித்து விட்டேன். எப்படி? இசைத்துறையில் மட்டுமல்ல மன்னா, சிற்பம், சித்திரம், கவிதை முதலிய சகல கலைகளிலும் மாபெரும் மேதை என்று சொல்லுகிறார்கள். இத்தனைக்கும் மேலாக சமயபுரத்து அம்மையிடம் பக்தியும் எல்லையற்ற ஈடுபாடு உண்டென்றும் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அமைச்சரே, அவனை நமது அரசவை தலைமை கலைஞராக நியமித்து விடலாமே. என்ன? அவனை அந்நிலைக்கு கொண்டு வர இப்போது இருக்கும் நமது அரசவை கலைஞர்களும் புலவர்களும் சம்மதிப்பார்களா? அவனையும் அவர்களையும் மோதவிட்டால் முடிவெடுத்து விடலாம். ஆவண செய்யுங்கள். அரசவை கலைஞர்களே, கவி அரசர்களே, நாமும் நம் நாடும் செய்த தவப்பயனாக ஒரு தெய்வீக கலைஞனை நாம் இன்று பெற்றிருக்கிறோம். சிற்பம், சித்திரம், இசை இவை எல்லாவற்றிலுமே பூரணம் பெற்று நிறைகுடமாக விளங்கும்
இளம் கலைஞர் சிவநேசனை நமது அரசவை தலைமை கலைஞராக நியமிக்க முடிவெடுத்துள்ளோம். மன்னிக்க வேண்டும் மன்னவா, இன்று வரை யார் என்று தெரியாமல் எங்கோ கிடந்த இந்த சிவநேசனை எங்களையும் வைத்துக் கொண்டு தாங்கள் நிறைகுடம் என்று புகழ் மாலை சூட்டியது எங்களை கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மிக கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. அடு கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மன்னர் பெருமானே, இந்த புலவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தை எளியனுக்கு வழங்க வேண்டுமென பணிவன்போடு விண்ணப்பிக்கின்றேன். தாராளமாக சொல்லலாம். மிக்க நன்றி. என் வணக்கத்திற்குரிய புலவர் பெருமக்களே, மன்னர் என்னை நிறைகுடம் என்று சொன்ன அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற உங்களில் யாரையும் அவர் குறைகுடம் என்று சொல்லவில்லையே. அப்படியானால் நாங்களும் நிறைகுடம் தான் என்பதை மன்னர் ஏற்றுக்கொள்ளுகின்றாரா? கொள்ளுகின்றாரா? ரொம்பவும் ஆத்திரப்படாதீரும் ஐயா, பேசுவது மன்னர் முன்னால். விடும் ஐயா, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு கற்றோருக்கு தானே ஐயா, கற்றோர் இல்லாதவரை நமக்குத்தானே ஐயா. புலவர் பெருமக்களே, ஏன் உங்களுக்குள் இத்தனை சர்ச்சை? நீங்கள் அனைவருமே நிறைகுடம் தான் என்பதை நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு அது போதும். ஆனாலும் மன்னவா, பழைய நிறைகுடங்களாக நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது புதிதாக வந்த ஒரு நிறைகுடத்திற்கு தலைமை பதவி வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? தலைமை பதவிக்கு வேறு என்னதான் தகுதி வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மன்னா, ஓர் ஓவிய கலைஞன் அவன் தன் வாழ்நாளில் என்றுமே பார்த்திராத ஒருவனுடைய பெருவிரல் ரேகையை கொண்டு அந்த ரேகைக்குரியவரின் முழு உருவத்தையும் அங்க லட்சணம் பிசகாமல் அளவும் குறையாமல் தீட்டிவிட முடியும் என்று சிற்ப சாஸ்திரம் ஆணித்தரமாக பறைசாற்றுவதாக நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இவரால் நிகழ்த்த ஆகுமா? என்ன, சவாலை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, பாவம், இவர்கள் பெருவிரல் ரேகை வரைதான் அறிந்திருக்கிறார்கள். முன்பின் பார்த்திராத ஒருவருடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அதன் முழு உருவத்தையும் சித்திரமாக வரைந்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலை நுணுக்கத்தை என் தாய் சமயபுரத்தாள் எனக்கு அருளி இருக்கிறாள். ஆணையிட்டால் நிரூபிக்கிறேன். விந்தையாக இருக்கிறதே. சரி புலவர்களே, இந்த பரீட்சை நடத்தும் முழு பொறுப்பையும் உங்களிடமே விட்டு விடுகிறேன். மன்னா, என் கையில் இருப்பது மிக 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 அழகான ஒரு பெண்ணின் தலைமுடி. இதை கொண்டு இதற்குரிய பெண்ணின் உருவத்தை இவர் தீட்டட்டுமே, பார்ப்போம். ஜெயிச்சிருவானோ? மன்னா, இந்த முடிக்குரிய உருவம் இந்த முனிவர் தான். சரிதானா என்று கேளுங்கள். என்ன சிவநேசர் சொல்வது? ரொம்ப ரொம்ப சரி. பரீட்சிப்பதற்காக பெண் என்று பொய் சொன்னோம். பரீட்சிக்கும் போது பொய் சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் உருவம் தத்துவமாக இருக்கிறதா? மிக மிக சரியாக இருக்கிறது. எறும் மன்னா, இந்த சித்திரத்தில் ஒரு மாபெரும் குறை இருக்கிறது. சற்று உற்று பார்க்கும்படி வேண்டுகிறேன். எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மன்னா, தீட்டப்பட்ட உருவம் ஆனா பெண்ணா என்பதற்கு போதுமான விளக்கம் இல்லை. அறிவு இருக்கிறதா உமக்கு? முழநீள தாடி வரைந்திருப்பதிலிருந்து அது ஆண்தான் என்பது புரியவில்லையா உமக்கு? புத்தி. இந்த முனிவரை நான் பார்க்க வேண்டுமே. ஆணை, அழைத்து வாருங்கள். அற்புதம். புலவர்களே, சிவநேசர் தலைமை பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறோம். ஆனாலும் என்னையா ஆனாலும்?
மன்னிக்க வேண்டும் மன்னா, ஒரு முடியை கொண்டே முழு உருவத்தையும் தீட்டிவிட முடியும் என்பதை இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சிவநேசன் அதை நிரூபித்து விட்டார். இதில் எங்களுடைய குழப்பம் என்னவென்றால், நாங்கள் பரம ரகசியமாக செய்திருந்த இந்த ஏற்பாட்டை எங்களுக்குள் யாரோ ஒரு கருங்காலி கவிஞன் இருந்து இந்த முனிவரை முன்கூட்டியே சிவநேசருக்கு காட்டிக் கொடுத்து விட்டானோ என்பதுதான். சரி சரி, நீங்களே குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டதால் இதே போன்ற இன்னொரு பரீட்சையை நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன். சிவநேசரே, இதுவும் ஒரு முனிவருடைய முடிதான். இதைக் கொண்டு இதற்குரியவரை தீட்டும் பார்ப்போம். மன்னா, இந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் தீட்ட வேண்டுமா? வேண்டாம், முகத்தை மட்டும் தீட்டினால் போதும். என்ன அது? ராஜா என்னமோ சாமியார்னாரு, இந்த ஆள் என்னமோ பொம்பளை எல்லாம் எழுதிட்டு இல்லையா, நாம பிடுங்கின மாதிரி ராஜா பிடுங்கினாரோ என்னவோ, நாம என்னத்துக்கு என்ன இது? உன் திறமைக்கு தக்க பரிசளிக்கும் திரவியம் என்னிடத்தில் இல்லை. உனக்கு முன்னால் நான் ஏழையாகிவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் மன்னா. கேட்டவர்க்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் வள்ளலாகிய நீங்கள். சிவநேசா, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் விரும்பும் ஒன்றை கொடுக்கும் சக்தி உன் ஒருவனிடம் தான் இருக்கிறது. என்னிடமா? அது சிவநேசா, இளமையும் அழகும் காலப்போக்கில் அழிந்துவிடக்கூடியதானே? ஆமாம். என் மனைவியின் பேரழகை ரசிக்கும் போதெல்லாம் இந்த பயம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நீ சிலை வடிப்பதிலும் வல்லவன் என்று கேள்விப்பட்டேன். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். புரிந்து விட்டது மன்னா. இளமையும் எழிலும் பூத்து குலுங்கும் இன்றைய மகாராணியை சிலை வடிவாக தாங்கள் என்றென்றும் காண விரும்புகிறீர்கள், அதுதானே? சரி மன்னா, இந்த பணிக்கு நான் ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக. என்ன வேண்டும்? தங்கள் மனைவியாரின் திருமுகத்தை வரைந்தேன் அல்லவா? அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசனை உணர்வுகளை நான் வேறு யார் முகத்திலும் கண்டதில்லை. அவர்கள் முன்னால் அமர்ந்து பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். மகாராணியார் ரசிப்பதை நான் நேரடியாக காண்பதுதான் எனக்கு மிகப்பெரிய சன்மானம். ஒரு கலைஞன் விரும்பும் சன்மானம் எது என்பதை இன்றுதான் நான் கேட்கிறேன். விருப்பம் நிறைவேறும். உமாதேவி, என்ன இது? சித்திரத்தைக் கண்டு நீயும் சித்திரமாகி விட்டாய். நினைக்கவே முடியாத அற்புதம் நிகழ்ந்து விட்டால் நாம் நினைவிழந்துதானே நிற்க வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு முடியை கொண்டு இப்படி ஒரு சித்திரமா? இந்த சந்தேகம் எனக்கே எழுந்தது. ஆனாலும் இந்த பரீட்சையை நடத்தியவனே நான் ஆயிற்றே. அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் அன்றி இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தவே முடியாது. ஆமாம், அந்த தெய்வீக கலைஞனுக்கு என்ன பரிசு கொடுத்தீர்கள்? இந்த விஷயத்தில் எனக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் இதுவரை யாரும் என்னிடம் கேட்காத, கேட்கவும் முடியாத ஒன்றை அவனே என்னிடம் கேட்டுவிட்டான். நானும் உடனே சம்மதித்து விட்டேன். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்வதில் தங்களுக்கொன்றும் ஆட்சேபம் இல்லையே. அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது உன்னுடைய முகத்தை வரைந்ததும் அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசிகத்தன்மையின் பாவத்தை கண்டு உனக்கு நேராக அமர்ந்து பாட வேண்டும் என்று கேட்டான். பிந்தையாக இருக்கிறதே. எது? சமநிலையில் உள்ள கலைஞானம் படைத்தவர்களுக்கு விருப்பமும் ஒரே மாதிரி தோன்றுவதுதான். அப்படி என்றால் ஆலயத்தில் அவருடைய பாடலை கேட்ட பிறகு நேரடியாகவே அவருடைய இசையை கேட்க வேண்டும் என்ற விருப்பம்
அன்றே எனக்கும் உதித்தது. ஆனால் உமா, ஏதோ சொல்ல வந்தவள் சொல்ல முடியாமல் சட்டென்று புறப்பட்டு விட்டாயே, என்ன அது? என்ன விஷயம் சொல். எந்த ஆண்களின் கண்ணிலும் படவிடாமல் என்னை இப்படி அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அது ஏன்? தங்க விக்கிரகத்தை பாதுகாப்பாகத்தான் வைக்க வேண்டும். நான் கேட்டது உயிர் துடிப்புள்ள ஒரு ஜீவனை பற்றி. தாங்கள் சொன்ன உதாரணம் உயிரே இல்லாத வெறும் உலோகத்தை பற்றி. நடக்கட்டுமே. என்ன குழப்பம்? ஒன்றுமில்லை தாயே. பயமொன்றும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தெளிவாக தைரியமாக இப்படி வந்து சொல்லலாம். தாயே, நான் எப்பொழுதுமே பரிசு பொருட்களை பெரிதாக மதிப்பவன் அல்ல. இதே சன்மானத்தை வேறு யாராவது கொடுத்திருந்தால் நான் இவ்வளவு குழப்பம் அடைய மாட்டேன். இதை தாங்கள் கொடுத்ததால் தான். அளவில் குறைவாக தென்படுகிறதோ? மன்னிக்க வேண்டும், அறிவில் குறையாகத்தான் தென்படுகிறது. என்னவோ? நான் இங்கு பாடிய பாடலை 4 கன்னிகளாக பிரித்து பாடினேன். முதலில் பாடிய 3 கன்னிகளிலும் ராகத்தை மாற்றினேனே தவிர தாளத்தை மாற்றவில்லை. அதற்காக தாங்கள் ஒரே விதமான 3 தங்க தேங்காய்களை பரிசாக அளித்தீர்கள். 4வதாக நான் பாடிய கன்னியில் ராகம், தாளம், சந்தம், சந்தத்தினுள் சந்தம் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பாடினேன். ஆனால் தாங்களோ முதலில் பரிசளித்த 3 தேங்காய்களைப் போலவே 4வதும் பரிசளித்தீர்கள். அதனால் தான். அதாவது பாடலின் மாற்றத்துக்கு தக்கபடி பரிசில் மாறுதல் இல்லை, இதுதானே தங்களின் கருத்து? ஆமா. 4வதாக கொடுத்த அந்த தங்க தேங்காயை தங்களை எடுத்து வாருங்கள். இந்த வைரங்களும் முத்துக்களும் முதலில் கொடுத்த 3 தங்க தேங்காய்களிலும் இல்லை. இப்போது என்னுடைய அறிவில். தாயே, மன்னிக்க வேண்டும், நான் அறியாமல். உங்கள் துணிவை கண்டு நான் உள்ளூர மகிழ்ந்தேன். மிக்க நன்றி தாயே. ஆனாலும் அம்மா, எதுவானாலும் சொல்லலாம். தங்களிடம் குடிபுகுந்திருக்கிறதே இத்தனை நுணுக்கமும் விதரணையும் கொண்ட பூரணம் பெற்ற கலைஞானம் தங்களுக்கு இருப்பதை விடவா? எனக்கு இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது தாயே. குறிப்பாக நான் பிறப்பதற்கு முன்பே மகாகவி காளமேகம் பூரண கலைஞானம் பெற்ற ஒரு புத்திரன் பிறப்பான் என்று என் தாய் தந்தையருக்கு ஆசி கூறினாராம். அதன் பலன்தானோ என்னவோ, கலை சம்பந்தப்பட்ட பல துறைகளில் உள்ள வல்லுநர்களும் மேதைகளும் நான் இருக்குமிடம் தேடி வந்து எனக்கு இந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் தங்களுக்கு ஏற்பட வழியே இல்லையே. தாங்கள் அரண்மனையில் இருந்தாலும் தங்க குண்டில் அடைபட்ட கிளிதானே. இத்தனை ஞானங்களும் எப்படி, எந்த வழியாக இங்கு நுழைந்திருக்க முடியும்? வாருங்கள். தாயே, இங்கிருக்கும் இத்தனை இசைக்கருவிகளிலும் தங்களுக்கு பயிற்சி உண்டா? உண்டு. அது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருப்பதாக வருந்தினீர்களே, எக்காலமும் இவர்களோடு சேர்ந்தே வசிக்கிறேன். தனிமை போய்விடுகிறது. இவற்றையே வாசிக்கிறேன். இனிமை கூடிவிடுகிறது. என்ன தாங்களாகவே? இல்லை தாயே, வசிக்கிறேன் தனிமை போய்விடுகிறது, வாசிக்கிறேன் இனிமை கூடிவிடுகிறது என்று சொன்னீர்களே, உங்கள் சொல்லோடு உறவாடும் கவிநயத்தை கண்டு நான் சொக்கி நிற்கின்றேன் அம்மா.
அது தங்களோட சற்று நேரம் பேசினேன் அல்லவா, அந்த பழக்க வாசனை. இல்லை என்றால் எனக்கு எப்படி இந்த சொல்லழகெல்லாம்? தாயே, தாங்கள் கலைவாணியின் போகட்டும். இவற்றையெல்லாம் கண்ட பிறகாவது என்னை பற்றி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கி விட்டதல்லவா? தாயே, தங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டது இப்பொழுதல்ல. தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். நன்றி. மகாராணி அவர்களே, நான் விடைபெறுகிறேன். மன்னர் வந்துடன் போகலாமே. அது வந்துவிட்டார். நல்ல தருணத்தில் போய்விட்டீர்களே. என்ன சிவனேசர் இசையை மழையாகவே பொழிந்து விட்டார். வேண்டுமானால் இன்னொரு முறை. வேண்டாம், எனக்கு என்ன, நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு உத்தரவு தாருங்கள் மன்னா. போகலாமே. திரும்பி வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே, போன காரியம்? நான் போனதே ஆபத்தான காரியம்தான். என்ன அப்படி? அமைச்சரை நாகம் தீண்டியதாக செய்தி வந்தது. செய்தி வந்தது என்றால்? நான் சென்று விசாரித்தேன். அமைச்சர் மல்லிகை பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தாராம். அப்போது சுருக்கென்று அவர் காலில் ஏதோ குத்தியதாம். திரும்பி பார்த்தபோது ஒரு கருநாகம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்ததாம். தன்னை தீண்டியது அந்த கருநாகம் தான் என்று நினைத்து பயந்து மூர்ச்சியாகிவிட்டாராம். ஆனால் மருத்துவர்களோ தீண்டியது நாகம் அல்ல, சுருக்கென்று குத்தியது முள்தான் என கூறுகிறார்கள். ஆனாலும் அமைச்சர் இன்னமும் சந்தேகத்துடன் பயந்து பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார். சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவர் அமைச்சர் தானே? ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, தாங்கள் திரும்பி வந்ததிலிருந்து கலவரம் நிறைந்த கண்களையும் கடுகடுப்பான பேச்சையும் கவனிக்கும் போது கருநாகத்தை கண்டவரும் அது தன்னை தீண்டி இருக்குமோ என்ற சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவரும் தாங்கள் தானோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. சிவனேசா, சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியை போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். சிவனேசா, சிவனேசா, சிவனேசா. அமைச்சர் பெருமானே, தாங்கள் இந்த நேரத்தில்? அதை விடப்பா, ஏன் எதற்காக என்ற எந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டு நிற்காமல் நீ இக்கணமே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள் இந்த நாட்டின் எல்லையை தாண்டி ஓடிவிடு. எதற்காக? அதைத்தான் கேட்க வேண்டாம் என்று சொன்னேனே. காரணம் கூட கேட்காமல் எப்படி அமைச்சரே?
இந்த ஓலையை படித்து பார். அமைச்சருக்கு அரசரின் ஆணை. நடத்தை கெட்டவனும் நம்பிக்கை துரோகியுமான சிவநேசன் நிரந்தர குருடனாக வண்ணம் ஒழுந்து விட்டெறியும் தீப்பந்தத்தால் அவனது 2 கண்களையும் பொசுக்கி விடுங்கள். இவ்வளவுதானா? சிவநேசா, இதை விட பெரிய தண்டனை அல்லவா நான் எதிர்பார்த்தேன். எப்படி? அந்த அளவிற்கு மன்னரே என்னிடம். சிவநேசா, நீ மட்டும் மகாராணியின் சிலையை வடிக்க மறுத்திருந்தால் இந்த வினையே ஏற்பட்டு இருக்காதப்பா. சரி, இனி பேசி பயனில்லை. நீ உடனே புறப்படு. புறப்படாவிட்டால் உன் கண்ணை இழக்க நேரிடும். அமைச்சரே, என் கண்ணை பற்றி கவலைப்படும் அளவிற்கு அந்த பெண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையே. பெண்ணை பற்றி நாம் கவலைப்பட்டு என்ன செய்வது? மகாராணியை நம்மால் காப்பாற்றி விட முடியுமா? மகாராணியை காப்பாற்ற நம்மால் மட்டுமல்ல, உங்கள் மாமன்னராலும் முடியாது. ஆனால் மகாராணியின் மானத்தை காப்பாற்ற என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். எப்படி? உங்கள் ஆலோசனை கேட்டு பேடியை போல இரவோடு இரவாக ஓடாமல் இருந்தால். அமைச்சரே, மன்னர் எனக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கியிருப்பது மகாராணிக்கு தெரியும் அல்லவா? தெரியும். மகாராணிக்கு தெரியும் என்பது மன்னருக்கும் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நான் தலைமறைவாகிவிட்டால் இந்த தகவலை தந்து என்னை தப்பி உடைச்சவர் யார் என்ற கேள்வி மன்னருக்கு எழும் அல்லவா? எழும். யாரை சந்தேகிப்பார்? மகாராணியை தான். அதற்கு நானே இடம் கொடுக்கலாமா? இதோ பார் சிவநேசா, நான் இங்கு வந்திருப்பது என் பதவி பறிபோனாலும் ஒரு மாபெரும் கலைஞனின் பார்வை பறிபோய் விடக்கூடாது என்பதற்காகத்தான். நினைத்துப்பார், இந்த பயங்கர முடிவெடுத்திருப்பது மன்னர் அல்லவா? அமைச்சரே, முடிவெடுப்பதற்கு இவர் யார்? அவர் இந்நாட்டுக்கு அரசரப்பா. ஆமாம், அவர் இந்த நாட்டுக்கரசர். மகாராணியார் கற்புக்கரசி. அந்த கற்பரசிகளுக்கெல்லாம் பேரரசியாக விற்றிருக்கிறாளே சமயபுரத்தாள். அவளுக்கு தெரியும் அல்லவா சத்தியம் என்னவென்று? நன்றாக தெரியும். அந்த சத்திய சுரூபினி இதற்கு என்ன முடிவெடுக்க போகிறாள்? அதைத்தானே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிவநேசா, தெய்வம் இதற்கு நீதி வழங்காமல் விடாது. ஆனாலும் அதற்கு எவ்வளவோ காலம். என்ன காலம்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் அப்பா. அமைச்சரே, இந்த பழமொழியில் வரும் அன்று நின்று என்ற பதங்கள் காலத்தை குறிப்பதல்ல. வேறு எதை குறிக்கும்? கொல்வான் அரசன் அன்று, அங்கு தெய்வம் நின்று கொள்ளும். சமயபுரத்தம்மா போற்றி, சமயம் வந்தருள்வாய் போற்றி, கண்ணபுரத்தம்மா போற்றி, கவலையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, உண்மையின் குருவே போற்றி, உமையவளாயானாய் போற்றி, கற்புக்கு அணியே போற்றி, கனலாக நின்றாய் போற்றி, இருளகற்றும் ஒளியை போற்றி, இன்னலெல்லாம் தீர்ப்பு. சிவநேசா, நான் அவ்வளவு சொல்லியும் மறுத்து விட்டாயே. உனது கண்களை பொசுக்க கால தூதர்களைப் போல காவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பார். ஒரு கணம். என்ன கொடுமையப்பா இது? தம்பி, என்ன காரியம் செஞ்சிட்டப்பா? அமைச்சரே, மன்னரின் அகக்கண்களை திறக்க வேண்டும் என்று என் அன்னையிடம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு காணிக்கையாகத்தான் என் புறக்கண்களை அவள் திருவடியில் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இதை உங்கள் மன்னரிடம் தெரிவியுங்கள். அம்மா, அம்மா, அம்மா. ஒரு விரல்ல நூண்டு பால் கொட்டினதுக்கு இத்தனை கத்தல. நல்ல பொண்ணுடி மணி. தேங்காய் தடவிட்டேன், எல்லாம் சரியா போகும். அது இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ ஐயோன்னு கஷ்டப்படாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஏமத்திலேயோ சாமத்திலேயோ எப்படிப்பட்ட கஷ்டம் என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தாயே காமாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னியானா போருண்டி, அவன் ஓடி வந்துடுவா. உன்னை பெத்தவ நான் கூட மெதுவாத்தான் வருவேன். அம்பாள் எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திடுவா. புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கோ.
போய் காமாட்சி வச்சுட்டு வரும். காமாட்சி, பால் வச்சிருக்கேமா, வந்து சாப்பிடுவா. என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு காமாட்சியம் கூப்பிட்டதும் பாம்பு வந்து பால் குடிக்குது. அதுல என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. வணக்கங்க. யாரப்பா நீ கேட்காம கொள்ளாம உள்ள வரீங்க? என் அடியே உங்ககிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களே. அட்டிக்கியா? ஓஹோ, 5-6 வருஷத்துக்கு முன்னால. ஒரு வருஷம் கூட இருக்காருங்க. இருக்கட்டும், ஒரு வருஷமா தான் இருக்கட்டும். ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப அதுக்கு? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை மீட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. சாமி, நீங்க சிரிக்காதீங்க. சாமி, நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சா நகைய தொலைஞ்சதுன்னு ஊரே சொல்லுது. அட பைத்தியக்காரா, அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னது? ஒரு வருஷமா ஒன்னையும் காணோம், வட்டியும் கட்டல. 6 மாசத்துக்கு முன்னாடியே அது முழுகி போய் நான் ஏலத்துல விட்டுட்டேன். ஏலத்திலையா? ஏன் எவ்வளவு நாளைக்கு தானே அது வச்சிருக்கிறது? எவ்வளவுதான் நான் நஷ்டப்படுறது? இந்த பாரு, அதெல்லாம் முடிஞ்ச போன கதை. இனிமே வேற ஏதாவது நகை நட்டை இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. போ போ போ. ஏசாமி, என்னமோ நகை ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டு அட்டிக்கத்தானே உன் பொண்ணு கழுத்துல போட்டு வச்சிருக்கேன். அட்டிக்க கழுத்துல போட்டுக்காம பின்ன காலியா போட்டு ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொன்னியா? ஏன்பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துல தான் விட்டேன். அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்து விட்டேன். சாமி, இது நல்லா இல்ல சாமி, இது நல்லா இல்ல. என் குடும்பத்துல ஆயுள் நகை சாமி. எவ்வளவு வட்டின்னு சொல்லு சாமி. பூரா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போற சாமி. சொல்லு சாமி. நீ இத பாரு, இனிமே வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உனக்கு வேணுமா விலை கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி. என்ன விலைன்னு? என்ன ஒரு 5000 ரூபாய். 5000? ஆவி வந்ததாச்சு. ஆவி அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. அந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அட்டிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு, அட்டிகை உனக்கு. சம்பாதிக்க அவங்க அப்பா முடிச்சுட்டு ஏதாவது காசு முடிச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. வந்துட்டேன். என்ன புளியஞ்சாதம், தயிரஞ்சாதம், வத்தல் வடா. இது என்ன? பட்டுப்படவை. இது என்ன? பணம். இப்ப எடுக்கிற எடுத்து வச்சிருக்கேன். சொல்றேன்னா, இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் தடுத்துடாது. இப்பவே நம்ம புறப்பட்டு போனோம்னா பல பலன்னு விடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்துடலாம். கேளுங்கண்ணா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு பட்டுப்படவை சாத்திட்டு உண்டியல பணத்தை போட்டுட்டு பிரார்த்தனை தெளிச்சுட்டு வந்து விடலாம்னா. பரம் பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தெல்லாம் இது மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா. ஆனா அம்பா நமக்கு கொடுத்துருக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்ன உங்க அம்மா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ, எப்படி, எதனால பிறந்தா? லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ, எப்படி, எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படி தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்தா. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷமா அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே. காமாட்சி கால்ல போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்தா? சரி, கொடுத்தா. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிளை வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டின்னு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்புடவை என்னடி பட்டு ரவிக்கியே என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துறேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டுக்கு வர மாட்டேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன எல்லாம் உள்ளே வந்துட்டீங்க? வாங்க வழியா. அண்ணா, நாங்க பிச்சைக்காரன் இல்ல. உன் தங்க விசாலம் தெரியலையா?
என் தங்க விசாலமா என்ன மாதிரி பஞ்ச கோலத்துல இப்படி குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? அதை என்ன கேக்குறேன்? எங்க பக்கமெல்லாம் 4-5 வருஷமா தொடர்ந்து மழையே இல்ல. எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்னி, பசி. வீட்டுல இருந்த பாத்திரம், பண்டம், நகை, நட்டெல்லாம் வித்து சாப்பிட்டுட்டோம். இனி வேற வழியே இல்ல. குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு 4 நாள் ஆகுறதுன்னா வேற வழி இல்லாம நீயே கதின்னு வந்துட்டோம்னா. நீ வந்தது சரிம்மா, ஆனா இந்த சமயம் பார்த்து வந்துட்டியே. என்னன்னா 15 வருஷமா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைய இன்னைக்கு எப்படி செலுத்தியே தீர்றதுன்னு நாங்க குடும்பத்தோட புறப்பட்டு இருக்கோம். கோவிலுக்கு தானே? ஆமா. நாளை மத்த நாள் வந்துட மாட்டாளா? இல்லையே, 41 நாள் அங்கேயே தங்கி விருதா இருக்கிறதாக வேண்டிட்டு இருக்கோம். இந்த பாரு, நாங்களும் புறப்படுறோம், நீங்களும் புறப்படுங்க. நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சு விளைஞ்சு எல்லா சேமத்தையும் உண்டாகும். மீனாட்சி புறப்பட மசா நின்று ஆளு பொண்ணு எடுத்துட்டு புறப்படுங்க. நெல்லுங்கோ. என்னடி இது? முதல்ல அதை கீழே வைங்கோ. ஏஞ்சி வச்சுட்டேன். குழந்தை அழைச்சிட்டு வாடிங்க. எதுக்குது சார் வாயண்டி. லட்சுமி, எல்லா சாதமுட்டி அவுத்து பருக்க பாக்கி இல்லாம அத்தனை குழந்தைகளை ஊத்து போடு. எல்லா சாதத்தையும் இவாளுக்கே போட சொல்லிட்டியே, அப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் என்னத்தை திங்கிறது? கோவிலுக்கு போனா தானே திங்கணும். நான் கோவிலுக்கு வரலை. என்னது? அப்ப நம்ம பிரார்த்தனையை எப்பதான் செலுத்துறது? வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளை வந்து நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனா போச்சு. நான் இப்போ எதுக்காக கோவிலுக்கு பொறுப்பேன்னு நோக்கு தெரியுமா? உங்களை நேக்கு தெரியாதா? இந்த செலவுக்கு அந்த செலவே தேவலேன்னு புறப்பட்டிருப்பேன். நீ தாண்டி பத்தினி புரிஞ்சுக்கிட்டியே. இந்த பஞ்ச கூட்டத்தை பாக்கறச்சு ஒவ்வொன்னும் ஆழாக்கு மாதிரி இருந்தது. அரைப்படி அரிசி பறிக்க என்ன கூட்டிக்கிறது? தாண்டங்கா ரெட்ட மொழி அப்படியே தோண்டி எடுத்துடுது. குழந்தைகள் சாப்பிடறத பார்த்து கரிச்சு கொட்டல. அப்ப நான் பார்க்கப்படாதுன்னா சீக்கிரம் புறப்படுது. புறப்படுறேன். எல்லாரும் நன்னா வயிறார சாப்பிட்டு ஊருக்கு புறப்பட்டு போங்க. இத வச்சுக்கிட்டே, இதுல நிறைய பணம் இருக்கு. இது செலவழியறதுக்குள்ள அங்க உனக்கு மழை வந்துடும். அப்படி மழை வரல எல்லாரும் அழைச்சு நீங்க வந்துடும். நான் பாத்துக்கிறேன். மண்ணி ஆமா, எல்லா பணத்தையும் அவ கையில கொடுத்து விட்டியே. கோவிலுக்கு போனா அந்த பணத்தை உண்டியில தானே போடணும். ஆமா. கலங்கி நிக்கிற அந்த பொண்ணு கையில கொடுத்தேன் பாருங்க, அது அம்பாள் காமாட்சி கையிலேயே கொடுத்ததுக்கு சமானம். தெரிஞ்சுக்கோங்க. ராத்திரியே அவன் கதையை முடிச்சிடறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அநியாய வட்டிக்காரன் தான் குடும்பத்தோட இன்னைக்கு சாயங்காலமே மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு போயிட்டாயா? போகட்டு வெளியா, ஊருக்கு திரும்பி வந்துதானே ஆகணும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. அம்பாள் சாப்பிடுங்க. சேவிச்சுக்கோங்க. லட்சுமி, நீ சேவிச்சு கொடி. எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டு வரையிலே என்ன விசேஷம்? மகான் சுந்தரானந்த சுவாமிகள் வந்திருக்கிறார். அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தவ வலிமை பெற்றவர். அப்படியா? என்ன வாங்கண்ணா, நாமளும் இந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இது, இந்த சாமியார்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, இதென்ன புது வேஷ்டி, புது படவை, இதெல்லாம் இங்க ஏழை போடுறாங்களா? பக்கத்து ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டி சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி, உன் காமாட்சி சக்தி உடையவதாண்டி. புரிஞ்சுக்கிட்டேல? புரிஞ்சிக்காம இப்பதானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா, புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாடி. ஐயோ, என்னது? அந்த தானத்தை போய் வாங்க போறா? வாங்கின என்ன கிரகச்சாரம். அவ எந்த கர்மத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அதை போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணும் தோஷம் இல்லடி, சும்மா வாங்கி வாங்கிக்கலாம். நான் வரமாட்டேன். வரமாட்டேன். அப்ப நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். சாமி சாமி, கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கையேதுனா தான் அங்க புடவை வெட்டி கொடுக்கறாங்க. தெரிஞ்சுக்கங்க. பாத்தாடி, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனாதான் புடவை வெட்டி கொடுக்கறாங்க. வாடி வாடி வாடி. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ, சமயத்துல நீ கைத்துல இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? மாமி மாமி மாமி, சட்ட வரல. நாம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வெட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ, அங்க வேற குடுத்துட்டே இருக்காளே, எல்லாம் தீர்த்து போடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? மாமி மாமி, என் கூட வரல, புடவை வெட்டி வாங்கி வந்துருவோம்.
இங்க புருஷன் முன்னாடியா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா மாமி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதே. அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க நீங்க போங்க போங்க போங்க. என்னது அவளையும் போய் சொல்லிட்டேன். வாய் முடுங்க. அவளை கூட்டிட்டு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது என்னவோ இப்பதான் மறைக்கிறதா? காமாட்சி காமாட்சி பேராச கண்ணை மறைக்கும் சொல்லுவாளே, அது உங்க விஷயத்துல சரியா போயிடுது. சரி சரி புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் இருக்கு, வாடி போய் வாங்கிட்டு வரலாம். என்னேபி வரமாட்டேன். வரல போய் நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா பார். வேண்டாம் சொல்றது கேளுங்க நில்லுங்க. என்ன போயிடுச்சு? ஐயோ என்னன்னா என்னன்னா காதல் கையில ரத்தம். ஐயோ கூட்டத்துல எவனோ காதை எடுத்து கடுக்கன்னு கொண்டு போயிட்டாடி. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாளே, அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல. ஓ அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதுண்டியே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுபடலாமா? இங்க என் கடுக்க பறிப்பங்களாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க அம்பாளை தூஷணை பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கனை காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகியதை இல்லை. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன். என் மனசால நினைக்க மாட்டேன். அவ பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ என்னத்துக்கு பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன். என்னது கிறுக்குத்தனா ரெண்டு கதையை மணிய கட்டிண்டே. இனிமே நீ கும்பிடுறிய அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விடப்படாது. அடி காமாட்சி. ஓஹோ இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா உன் தோப்பனாருக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுத்துடி லட்சுமி. குழந்தை பேரை சொல்லித்தானே கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். குழந்தை பேரா அது உன் பேரும் அது அவ பேரா இருந்தா நீங்க தேடி வந்த சுப்பையர் வீடு இதுதான். வாங்க சுவாமி வாங்க. ஆசாமி இவர்தான் சுவாமி. ஆசாமி இருக்கட்டும், இந்த சாமி யாரு? இந்த சாமி மகா சுந்தரானந்த சுவாமிகள். சரி, அவருக்கு இங்க என்ன வேலை? இவரேதான். என்ன இவரேதான்? அன்பரே, உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார்? தலையாட்டல சுவாமி, மணியத்தான் ஆட்டுறார். ஏன்? அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்தோ பரிதாபம். அன்பரே, மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராசக்தியின் அம்சமான அன்னை மாங்காடு காமாட்சி அம்மன். மணியாட்டம் நல்ல கேளியா? பொறுங்கள், அவருக்கு வேலை வரவில்லை. வாருங்கள், உரிய நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பாள். லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி லக்ஷ்மி, நான் நம்பியிருக்கிற காமாட்சி உன்னை காப்பாத்திட்டாடி. எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி. பாம்புதான் குத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாருங்க. பாம்பு போயிட்டேன். ஆமா, இங்க என்னடி நடந்தது? என்ன நடந்துதா?
அம்பாள் பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிண்டு ஆட்டின்னு இருக்கீரே, அஞ்சறிவுள்ள விஷ ஜந்து. அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்துறச்சு அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து. நீர் 6 அறிவுள்ளவர், பெத்த தோப்பனார். குழந்தை கத்த கத்த காதல மணியை ஆட்டிட்டு ஜட்டமா உட்காந்து இருந்தேளே. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரதேவதை பேரை சொல்லாதனாலயோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்கு இல்ல சாமி. எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்கு தான் வந்து சேரும். இனிமேலாவது இந்த மரம் மண்டையில ஏத்திக்கணும். வா. உங்களுக்கு என் வீட்டுல என்னப்பா வேலை? உன் உயிரை பிடிச்சிட்டு போக வந்திருக்கோம். எப்படி பார்க்க முடியாது? நீரா செத்துட்டியே. நான் இது வரைக்கும் செத்ததே இல்லையே. அதனாலதான் இப்ப செத்துருக்கேன். திரும்பி பாரு அவன் புறத்த. ஆமா, அங்க மேல இருக்கு. அப்ப நான் யாரு? நீதான் உயிர். அதை பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்கோம். எங்க? நரகத்துக்கு. ஏன்? நான் என்ன பாவம் பண்ணினேன்? காலமெல்லாம் அநியாய வட்டி வாங்கி அம்பாளோட பேரை காதல விடாதபடி மணியை கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தே கிணறு பயலே. உனக்காக வேண்டி தனியா ஒரு நரகமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்க நினைப்பிலேயே என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்காமையே விட்டுட்டேனே. ஐயோ என் செல்வமே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த யமகாத பசங்களோட நிம்மதியா போவனே. விட்டுட்டேனே. லட்சுமி 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 லட்சுமி, அந்த புஷ்ப விமானத்தில் ஏறுங்கள். என்ன புஷ்ப ஆமையா? என்னையா செத்து போய் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க எல்லாம் யாருயா? நாங்கள் தேவர்கள். தேவர்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டாங்களே யம பசங்க, அவங்க எல்லாம் எங்க? அவர்கள் மறைந்து விட்டார். ஏன்? உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் லட்சுமி லட்சுமி என்று அம்பாளின் திருப்பெயரை சொன்னதால் வந்த யமதூதர்கள் மறைந்து உமது பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு உம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல தேவர்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன அக்கிரமதே? வயசுக்கு வந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கச்சே. என்னதான் மனசுல விகாரம் ஏற்பட்டாலும் இப்படி வேற இருந்த பரம்பரை மட்டும் டமால்னு மேல வந்து விடுவாளோ? சும்மா இரு. நான் அந்த புஷ்ப விமானத்தையும் தேவாலயம் பார்த்து அலறிண்டு இருக்கேன். தேவாளா? என் கனவுல வந்தானே. உங்க கனவுல கூட தேவாள் வரமாட்டாளே, எமபட்டாள்னா வருவா. அவளும் வந்தா. அதானே வந்து வாடா நரகத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க போய் சேர வேண்டிய இடம் அதானே, தெரிஞ்சுதான் கூப்பிட்டு இருக்கா. சொல்றது கேட்டேன். இந்த எமப்பட்டாள் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு ஞாபகமே எனக்கு வந்தது. அடடா, இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம நாம செத்துட்டோமேங்கிறதை நினைச்சு லட்சுமி லட்சுமி அப்படின்னு கதறிட்டு திரும்பி பாக்குறேன். தேவாள் வந்து நிக்கிறா. இது என்னையா ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டேன். அவ சொன்னா, ஆவி பிரிகிற சமயத்துல அம்பாள் பேர் சொன்னதுனால உன்னுடைய பாவத்தாலாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்குன்னு சொன்னான். அத கேட்ட உடனே ஆஹா, ஆவி பிரியிருச்சு அம்பாள் பேர் சொன்னதுக்கே சொர்க்கம் கிடைக்கிறதுன்னா ஆவி இருக்கிறப்போ சொல்லிண்டே இருந்தா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும். ஆவி இருக்கிறச்ச நீங்க தேவி எங்க நினைக்கிறேன்? இரும்பு பட்டி சாவி என்ன கட்டிண்டாளரே? ஆமாண்டி, மகா பாவி ஆயிட்டேன். என்ன கத்தாது? அதான் மணிங்கிற பேரால சனிய காதல கட்டிண்டாளரே. ஓ இனிமே இந்த மணி இல்ல ஒண்ணு வேண்டாம். நான் சொன்னேன் கேளு. இனிமே என் மனசால அம்பாளை தான் நினைப்பேன். என் வாயால அம்பாள் துதி தான் பாடுவேன். என் காதால அம்பாள் நாமத்தை தான் கேட்பேன். சுவாமி சுவாமி, வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டேன். என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. எதிரி பேசாம நிக்கிறீங்க. பெரியவாளெல்லாம் கண்டா உடனே காலில் விழுந்துடணும். விழு. க்ஷேமமா க்ஷேமமா. சுபையர்வாள், உங்களுக்கு நேரம் வரலன்னு நான் அப்ப சொன்னேனே, நான் குறிப்பிட்டு சொன்னது இப்போ உங்களுக்கு ஞானம் வந்திருக்கே, இந்த ஞானத்தை பத்தி தான். அன்னைக்கு நான் ஏன் வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமோ? நான் தான் கேட்கலையே. இப்போ அது கேளுங்களே. கேட்கிறேன். சொல்லுங்க சாமி. நீங்க 2 பேரும் மாங்காட்டுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே அம்பா அடியர் முன்னால தோன்றி உங்க 2 பேர் உருவத்தை எனக்கு காட்டி, இன்னைக்கு ராத்திரி வெட்டுப்பட்டு சாகக்கூடிய கண்டம் இவனுக்கு இருந்தது. ஆனா
இவனுடைய மனைவியின் இரக்க சிந்தனையும் அவன் என் மேல வச்சிருக்க நீங்காத பக்தியும் சேர்ந்து அவன் பூர்ண ஆயுள் பெரும்படியான பாக்கியத்தை கொடுத்துருச்சு. ஆனாலும் விதிப்படி பெருத்த நஷ்டமும் வலுத்த காயமும் ஏற்பட இருந்தது. அதுக்காக கடுக்கனை கலட்டி 2 ரத்த துளியோடு விட்டுடும்படி நான் ஏற்பாடு செய்தேன். அத்தோடு கண்டமும் தீர்ந்து போச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த கடுக்கனை அவன் கையில கொடுத்துட்டுவான்னு அம்பா எனக்கு உத்தரவிட்டான். எங்க இருக்கா வயிறு கேட்கா? ஐயோ 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 ஐயோ! அம்பிகே அம்பிகேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இந்த நேரத்துல என்னத்துக்காக இப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுது வடிகிறேன்? இல்லையே, அம்பாளை பத்தி என்கிட்ட யாரு எது பேச வந்தாலும் அது என் காதல விழப்படாதுன்னு மணி ஆட்டிண்டே இருந்தானோ இல்லையோ. இப்ப அம்பாளே என் கடுக்கனை கொடுத்தான்னு. ஆமா, இதே மாதிரி இன்னும் யாராருட்ட என்னென்ன கொடுத்தாச்சாலோ தெரியலையே. பிரதானம் அளிக்கும் இடம் திருவானைக்காவல். அங்கு கோயில் கொண்டிருக்கும் அகிலாண்டேஸ்வரி மனச உருக்கும் ஒரு திருவிளையாடலை செய்து காமிச்சிருக்கா. சொல்லுங்க நல்லா விஸ்தாரமா சொல்லுங்க. சொல்றேன். அவளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தன் தன் பெண்களுக்கு கல்யாணம் செய்து குடும்பத்தோட கோயில்ல வந்து தங்கினார். ஐயோ 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 ஐயோ! சத்தம் போட்டீங்க வெட்டி விடுவேன். மரியாதையா தாலி உள்பட எல்லாரும் கட்ட சொல்லு. ஐயா, என் பொண்களுக்கு நேத்திதாயா கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் தாலிய கைட்ட சொல்லலாமா? அதுவும் இந்த அம்பாள் சன்னதியில. போடா உங்க அம்பாள். நீ அகிலாண்டேஸ்வரி காப்பாத்தம்மா! கோவிலுக்கு வந்திருக்கிற பக்தர்களை கொள்ளக்காரங்க படுகொலை பண்ணிடுவோம். சீக்கிரமா போய் காப்பாத்துங்க. யானை விட்டு வரட்ட சொல்லியா? போய் திருநங்களை விரட்டுறா. ஐயா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க ஐயா. நாங்க காப்பாத்தணுமா? அன்னபூர்ணி அம்மா தான் வந்து காப்பாத்துறது. அன்னபூர்ணி அம்மாவா? அவங்க யாருங்க? ஓஹோ, நீங்கள வெளியூரா? நம்ம அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பேர்ல ரொம்ப பக்தி உள்ளவோ. அவதான் எங்களெல்லாம் வந்து எழுப்பி நடந்த சம்பவங்களை சொல்லி போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி விரட்டின. அந்த அம்மாவை இப்பவே பாக்கணுங்களே. காலையில அம்பாளை தரிசனம் பண்ண வருவா. அப்ப நீங்க அந்த அம்மாளை தரிசனம் பண்ண போதும் இல்லையா? ஆட்டியா என்ன சுவாமி, நேற்றுக்கு ராத்திரி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டாரு அன்னபூர்ணி. அந்த அம்மா வந்துட்டே இருக்கா. எங்க சுவாமி? பாருங்க, அதோ பாருங்க. சுவாமி, இந்த அம்மாளை பார்த்தாலே அம்பாள் மாதிரி தானே இருக்கா. இந்த ஊரே அவளை அம்பாளின் அவதாரம் தானே நம்பிட்டு இருக்கு. வந்துட்டா, சேர்த்த வழி விட்டு நிறுவா. வாங்கம்மா. அம்மா, நீங்க மட்டும் நேத்து ராத்திரி இவங்களை அனுப்பி எங்களை காப்பாத்தலன்னா அந்த கொள்ளக்காரங்க எங்க குடும்பத்தையே படுகொலை பண்ணிருப்பானுங்க. அம்மா. ஆமாம்மா, நேத்து ராத்திரி எங்க ஆத்துக்கு வந்து படபடன்னு கதவை தட்டி என்னை எழுப்பி
கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தால கொள்ளக்காரா படுகொலை பண்ணிடுவா போல் இருக்கு. உடனே போய் காப்பாத்துக்கோன்னு சொன்னேனே. நீங்க விரட்டல நேக்கே வீரம் வந்து அந்த அருவாளை கையில எடுத்து அனாயசமா சுத்தி இருக்கு பாருங்க. இந்த முகத்தை நல்லா பாருங்க. பார்த்த முகம் தானே தாயே. நான் வந்தா உங்களை எழுப்புனேன். என்ன அப்படி கேட்கிறேன்? வந்தது நீங்களே தான். அம்மா உட்காந்தே தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன கம்பால தட்டி ஓடுறான்னு நீங்க தானமா விரட்டி விட்டீங்க. எங்களெல்லாம் அனுப்பிச்சு இருக்கட்டும். யானை பாகனி எழுப்பி யானையை விட்டு கொள்ளக்காரால விரட்ட சொன்னே. எப்படித்தான் உங்களுக்கு தோணித்த போங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையா சொல்றேன். நான் யாரு வீட்டுக்கும் வரல, யாரையும் அனுப்பல. அதே அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையத்தான் நானும் சொல்றேன். நீங்க தான் வந்தேன், நீங்க தான் எங்களை எழுப்புறேன். தெய்வமா நிக்கிறாளே. நேற்று ராத்திரி பூரா இந்த ஊரெல்லாம் நடமாடி பேசும் தெய்வமா நின்னு தம் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு போயிருக்காளே. அவ சன்னிதானத்துல எனக்கு கற்பூர ஆர்த்தியா செய்யலாமா? அம்மா, இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கா. இருந்தும் உன் உருவத்துல வரவும் தானே அவளுக்கே தோணி இருக்கு. அப்படி இருக்குச்சே அவளோட அம்சமா உன்னை நாங்க மதிச்சு ஆரத்தி எடுக்கிறது தப்பே இல்லம்மா. வேண்டாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்கு நான் வர்றேன். நாளை காலையில எங்க வயல்ல வித முகூர்த்தம் வச்சிருக்கோம். அம்மா வந்து உங்க தங்க கையால விதைய தொட்டு கொடுக்கணும். அம்மாடி, நாளைக்கு காலையில இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு வரதா ஒத்துட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுமா. நீங்க வந்து சரி 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 வரேன் வரேன். நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு செஞ்ச இந்த தாலிய உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க வர்றதோட ஐயாவையும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கே நேரம் இருக்காது. ஐயாவை எப்படி கூட்டிட்டு வர முடியும்? என்ன என்ன ஐயா உங்களுடைய பேரு இங்க அடிபடுது. இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் வரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குமே. எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி அம்மா, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் வரோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்க கல்யாணத்துக்கு முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி இந்த ஊர்ல எங்கெங்க நல்ல காரியம் நடந்தாலும் இந்த அம்மா அங்க போயிடுவா. நான் காட்டுல வேலை வெட்டிய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா அப்ப இருக்க மாட்டா. ஏதோ உங்க கல்யாணத்துக்கு வந்தாலாவது என் பத்தினி முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தான் ஒத்துக்கிட்டேம்மா. நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியோ? ஆமாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா இந்த கத்து கத்திக்கிட்டு ஓடி வர்றீங்க? யாராவது ஒருத்தரா பேசுங்க. சாமி சாமி சோ இப்பதான் பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஐயர் சடங்கு ஆரம்பிச்சிருக்காரு. தாலி கட்டி முடிஞ்சதோ இல்லையோ உங்களை எல்லாம் உட்கார வச்சு இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட சொல்றேன். அது வரைக்கும் இந்த காட்டு கூச்சல்லாம் கூடாது. ஏதோ ஆட்டம் பாட்டம்லாம் படுங்களடா, அது ஆடுங்க போங்க. ஏண்டா அப்படி பதற? கூடி சீக்கிரம் நம்ம ஊர்ல எவங்கால ஊழ போகுதோ அந்த எந்த இடத்துல கண்காட்சியா வச்சு போறாங்களோ. ஏண்டா கனவு கண்டு எழுந்து ஓடி வரியா? கனவா? நேத்துக்கு உன் பொஞ்சாதி பாளையக்காரரை பார்த்து போட்ட போடி இருக்க, அதனால வந்த வெனையா? ஆமண்ண, நம்ம ஊர் கோயில் அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இருந்த திருமாங்கலித்த திருடிட்டானுங்கள, அந்த குத்தத்துக்காகத்தான் இந்த தண்டனை. உங்க பாளையக்காரரும் பரிசோதனையும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுடா. நில்லுனே ஏன் நடக்காது? அடச்சை, ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியா தான்டா இருக்கும். அப்படிங்களா? இத பாரு, நல்லா பாரு.
என்ன இது? என்ன இது? பரம்பரை பாளையக்காரருடைய அதிகார சின்னம். இருக்கட்டுமே. கேளுனே, அம்பாள் தாலி தீட்டு போச்சே, அந்த தாலியிலேயே இதே சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குதான். அவரை விட்டுடுங்க, அவரை விட்டுடுங்க. அண்ணா, 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 அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கியம்மா? ஏம்மா, இன்னைக்கே நம்ம ஊரை விட்டு புறப்பட்டுருவோமா? ஒண்ணுல காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி இவங்களெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு தாலி பாக்கியம் கிடைச்ச மாதிரியா இருக்கும். இப்ப நீதாம்மா என்ன காப்பாத்தணும். எப்படி முடியும்? காப்பாத்திக்கிறதுக்கு அவளே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாளே, விட்டுட்டீங்களே. எப்பம்மா? நான் தொட்ட தாலி கட்டுற நேரத்துல காணாம போச்சுல்ல, அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த குறையோன்னு சொல்லி சொல்லி துடிச்சேனே, என் சரீரமே பதறிச்சு. அத பார்த்தாவது நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அப்பவே பரிகாரம் தேடி இருக்கலாமே. அது எங்க இப்பவாது உண்மை சொல்லுங்க, கல்யாண வீட்டுல காணாம போன தாலிய கூட திருந்தறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த நேரத்திலையும் திருடிட்டு அந்த பழி அந்த அறியா பொண்ணு குறைச்சி மேல சுமத்துனீங்களே, அதுக்கப்புறம் அவ சும்மா இருப்பாளா? பார்த்தா இந்த ஜென்மாக்களுக்கு இந்த முறையெல்லாம் சரிப்பட்டு வராது, ஓடுறி பாளையக்கார வீட்டுக்குன்னு என்ன விரட்டினா, போடுறா உத்தரவுன்னு அவனை விட்டு சொல்ல வச்சா, கழுத்துக்கு வந்துடுச்சு கத்தி. இனி அவ மனசு வச்சாலுடைய வந்த கத்தை யாரால விளக்க முடியும்? நீ மனசு வச்ச அவ மனசு வைப்பம்மா. நானா? ஆமாம்மா, அவளுக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டவ. உன் ரூபத்துல வந்து பல பேரை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. நீ என்ன காப்பாத்த கூடாதா? எப்படிங்க? சொல்றம்மா, சொல்றேன். இந்த தாலியை கொண்டு போய் அம்பாள் சன்னிதானத்துல உண்டியல் இருக்குமே அதுல போட்டுட்டு ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஓடியாந்துருமா, ஓடியாந்துருமா. தாலிய போட்டுடலாம், ஆனா தெய்வத்தின் கழுத்திலேயே கைய வச்ச திருடனுக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு என்ன கொண்டுகிட்டு இருக்கேன். அந்த உணர்வை கொண்டு போய் எந்த உண்டியல்ல போடுவேன்? அப்போ என் தலை போக வேண்டியதானா? அந்த கோலத்தை பார்க்க நான் உயிரோடு இருப்பேனா? வேற எப்படிம்மா? நீங்க திருடி கொண்டு வந்த அந்த தெய்வ தாலியோட போய் அகண்ட காவிரியில அடைக்கல புகுத்துருவேன். அம்மா, நீ சாக கூடாது. நான் திருட்டு போய நேரா பாளையக்காரர்கிட்ட போறேன். அம்மன் தாலியை மட்டும் இல்ல, ஊர்ல காணாம போன தாலி எல்லாம் நான் தான் திருடின, என் தலையை சீவன்னு என்னையே ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். உன் முடிவை மாத்திக்கமா? என் முடிவுதான். நீங்களும் மனம் மாறி அந்த மாத்தத்தை அவளை ஏத்துக்கிட்டு மனம் இறங்கிட்டான்னா அதுக்கு தக்க முடிவு அவளே எடுத்துக்கிட்டோம். அண்ணா, அண்ணா, நில்லுங்கண்ணா. உம்மிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீர் போயிட்டே இருக்கிற. அப்படி என்னங்க பெரிய விஷயத்தை கேட்க போறீங்க? கேளுமே. இன்னைக்கு அம்பாள் அகிலாண்டேஸ்வரியுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்ல, நவராத்திரி சிவராத்திரின்னு முக்கியமான விசேஷம் இல்ல. அதை விடுங்கண்ணா, அம்பாளுக்கு பிரீத்தியான வெள்ளி செவ்வாயும் இல்ல, சனிக்கிழமையான இன்னைக்கு 6 பேர் போய் காவேரியில ஜலம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அழைச்சிட்டு போறீர. என்னங்கண்ணா காரணம்?
ஓய் இத நீர் என்னட்ட கேட்டுட்டீர் இதையே நான் போய் பாளையக்காரன் கேட்க முடியுமா? பாளையக்காரர்கிட்டயா? ஆமாங்கண்ணே, பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை சேவை ஓடி வந்து பாளையக்காரன் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா பாதம் பூமியில படாம ஓட்டமா ஓடுன பாளையக்காரன் பார்த்து ஓய் நீங்க 6 பேரை அழைச்சிட்டு போங்க, காவேரியில 6 குடம் ஜலம் எடுத்து அம்பாளுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும், நானும் வந்துட்டு உத்தரவு போட்டார். எதுக்கு சொல்றாரு என்னத்துக்கு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல, மண்டையை போட்டு முடிஞ்சுட்டு இருக்கேன். ஓய் இது பெரிய இடத்து விஷயங்கண்ணா. புரியுறது இல்லையோ, வாயை பொத்திட்டு பேசாம வரும்.